நீங்க நான் என் தரப்புல உங்களை கேட்டுக்கிறேன், தயவு பண்ணி கேளுங்க, கொஞ்சம் ஆதாரம் கொடுங்க ஐயா, ஏதோ ஒரு ப்ரூஃப் கொடுங்க. அவங்கள போய் நாங்க கேட்கிறோம், நீங்க கேளுங்க. எந்த விதத்துல எந்த கார்ப்பரேட்டுக்கு கொடுத்திருக்கு நான் கேட்கிறேன். பாஜக அரசு கார்ப்பரேட்டுகளுக்கு மட்டுமே வரிச்சலுகை கொடுப்பதாக எதிர்க்கட்சிகள் கூறுவதாக செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் காட்டமான பதிலளித்துள்ளார். தொடர்ந்து கார்ப்பரேட்டுகளுக்கு மட்டும் வரிச்சலுகை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டே இருக்காங்க. உண்மையாவே பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு கார்ப்பரேட்டுகளுக்கான வரிச்சலுகை உயர்த்தி வழங்கப்படுதா, இல்ல என்ன கவுண்ட்ல தான் கொடுக்கப்படுது, இல்ல கொடுக்கவே இல்லையா, என்ன நடக்குது? குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க தமிழ்நாட்டுக்கு நான் பணம் கொடுக்கலன்ற குற்றச்சாட்டையும் வச்சுட்டே இருந்தாங்க. நான் வந்து ஒவ்வொரு தரமும் தொண்டை கிழிய சொல்லிட்டே இருக்கேன், நம்பரையும் கொடுத்து சொல்லிட்டு இருக்கேன், பேப்பர் உங்க எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டே சொல்லிட்டு இருக்கேன், கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதனால அவங்க ஒவ்வொரு முறையும் ஒரு குற்றச்சாட்டை போட்டாங்கன்னா அது உண்மை இருந்து போடுறாங்கன்றத நீங்க முதல்ல உங்க மனசுல இருந்து அந்த எண்ணத்தை நீக்கிடுங்க. அவங்க போட்டுட்டே இருக்காங்க, அவ்வளவுதான். எந்த விதமான ஃபேவரும் எந்த கார்ப்பரேட்டுக்கும் நாங்க செய்யல. அதனால இதை திருப்பி திருப்பி சொன்னாங்கன்னா நீங்க நான் என் தரப்புல உங்களை கேட்டுக்கிறேன், தயவு பண்ணி கேளுங்க, கொஞ்சம் ஆதாரம் கொடுங்க ஐயா, ஏதோ ஒரு ப்ரூஃப் கொடுங்க. அவங்கள போய் நாங்க கேட்கிறோம், நீங்க கேளுங்க. எந்த விதத்துல எந்த கார்ப்பரேட்டுக்கு கொடுத்திருக்கு நான் கேட்கிறேன். ரெண்டாவது, இன்னைக்கு நாட்டுல ஒரு பாலிசி மூலமாக இண்டஸ்ட்ரி நம்ம நாட்டுக்கு வரணும், முதலீடு நம்ம நாட்டுக்கு வரணும்னு பண்ணிட்டு இருக்கையில தமிழ்நாடு கூட தான் முதலீடு வருது. இங்கே வந்து கார்ப்பரேட் வைக்கிறாங்க பிசினஸ். இவங்க ஏதாவது கொடுத்துருக்காங்களா அவங்களுக்கு? அதனாலதான் வருதா? நாடு முழுவதும் கொள்கை சரியா இருந்துச்சுன்னா, நாடு முழுவதும் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா, நாடு முழுவதும் டாக்ஸ் பாலிசி சாதகமா இருந்துச்சுன்னா, எல்லாருக்கும் சாதகமா இருந்துச்சுன்னா அந்தந்த பிசினஸ் வளரும். இன்னைக்கு எம்எஸ்எம்இ வளருது, சிறு குறு தொழில் தமிழ்நாட்டுல வளருது. அவங்களுக்கு பண்ணலையா? கொள்கை ரீதியா பண்ணலையா? அதனால இந்த மாதிரி அடித்தளமே இல்லாத குற்றச்சாட்டுகளை அவங்க சொல்ல நான் உங்களை விண்ணப்பிச்சு கேட்டுக்கிறேன், ஆதாரம் கேளுங்க. எப்படிங்க சொல்றீங்க? அப்படி யாருக்கு என்ன ஆதாயம் பண்ணி கொடுத்தாங்கன்னு? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.